ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5ஆம் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதாவின் புஸ்தகம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நினைப்பூட்டுகிற தெய்வம். யூதா ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சில காரியங்களை நினைப்பூட்ட விருப்பமுடையவனாக இருந்தால் நம்முடைய ஆண்டவர் அதை காட்டிலும் விசேஷமானவர். நாம் மறக்கிற எல்லா காரியத்திலும் அவ்வப்போது நமக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நம்முடைய அனுதின காரியங்களிலே ஆண்டவர் எத்தனையோ காரியங்களே நமக்கு நினைச்சிருக்கிறார், நினைப்பூட்டியிருக்கிறார். இங்கே போகாத, இங்கே போன என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினைப்பூட்டியிருக்கிறார். நாம் செய்ய தவறினதை நினைப்பூட்டியிருக்கிறார். போக வேண்டிய இடத்துக்கு போக நினைச்சிருப்போம், ஆனால் மறந்துருப்போம். அதை நமக்கு நினைவூட்டியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். நான் போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனா அவர் சகலவற்றை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறதை பாரு. அப்போ நினைப்பூட்டுகிற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார், வாக்கு தத்தமாய் கொடுத்திருப்பார். நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. அன்னத்தை அப்படிங்கிற ஒரு காலங்கள் கடந்து போகும் பொழுது, தாமதமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குவை நிச்சயமாக நம்ம மறந்துடும். ஆனால் அவர் மறக்க மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்ற. ஒரு விஷயம் சொன்னார்னா சொன்னதுதான், அதை கண்டிப்பாக என்ன செய்வார்? மனசிலே வச்சுருப்பார். பிரைசலாட் சோத்திரம். நிறைய உதாரணங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். பேதுரை பார்த்து சொன்னார், சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பாய் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி போல சோத்திரம். கரெக்டாக 2 திருப்பு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 திருப்பு மறுதளிக்கான். 2ஆவது திருப்பு சேவல் கூவுகிறது வேதத்தில் வாசிக்கிற. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். அவருடைய பார்வை அவனை நினைப்பூட்டினார். உடனே மனம் கஷ்டந்தான். அவன் அதை நினைத்து பார்த்தீங்கன்னா நினைப்பூட்டுதார். அப்படியே ஒரு பார்வை பார்க்குறான்னு எப்படி? பேதுருவே நான் சொன்னது நடந்துச்சா? ஆனால் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு அவன்கிட்ட சொன்னதுனால மனம் கஷ்டம் அழுந்து பிறகு அவன் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் வந்ததை வேத புஸ்தகத்தில் வாசி. அதனால் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறாரு? இந்த வருஷ துவக்கத்தில் உங்களுக்கு வாக்கு தத்தை கொடுத்துருக்கலாம், நீங்கள் இன்றைக்கி பைபிள் வாசிக்கும்போது கொடுத்துருக்கலாம், அல்லது நீங்கள் தேவனுடைய வார்த்தை செய்திகளை கடந்த நாட்களில் கேட்கும்போது கொடுத்துருக்கலாம். அப்போ அதை அவர் மறந்துட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18:10 நான் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமே உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்க, ஆபிரகாம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. வானத்து நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும். அப்போ ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கட்டும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசித்தான். பிறகு மனைவி சொன்னான், என்ன செய்தான்? கொஞ்சம் ரூட்டு மாறினான். திரும்பவும் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், ஏப்பா உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா நான் மறக்கவே மாட்டேன். பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் மத்தியான வேலை 3 பிதாக்குமார் பரிசுத்த ஆவியானவர் அவனோட சாப்பிட்டு சொல்ல, ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன் மனைவிக்கு ஒரு குமாரன் இருக்கும். அதனால் நீ மறக்கலாம்ப்பா, நான் மறக்க மாட்டேன். 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னபடி 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது 21:1, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமாக சொல்லியிருந்தார். சொன்னது தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிப்பேன், கண்டிப்பாக விடுவிப்பேனா விடுவிப்பார், உயர்த்துவேனா உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேனா வேலை தருவேனா தருவார். சந்தேகப்படாதீங்க. இதோட வார்த்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை இந்த கண்மலை நிகழ்ச்சி அவங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். கால்பேசி நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அடுவரை நினைப்பூட்டி எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இதை மறந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் அதை செய்ய போகிற அப்படின்னாலே இயேசு நிமித்த ஜெபங்கள் இது நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை நிகழ்ச்சியில் சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி எடுத்துவதாக. ஆமாம்.